இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது த கன்சியூமிங் ஃபயர். தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார். ஆமென். பிரைஸ் காட். இங்க என்ன எழுதியிருக்குன்னா, அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் போக போற ராஜ்யம் யாராலும் அசைக்கப்பட முடியாதது. இயேசு சொன்னார், என் வார்த்தையின் மேல உன்னோட வாழ்க்கையை கட்டு. கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல கட்டப்பட்ட வாழ்க்கை அசையாது. இங்க என்ன சொல்லிருக்க? அசைவில்லாத ராஜ்யத்தை பெறணும்னா நாம் பயத்தோடு பக்தியோடு தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யணுமா? பயம் இருக்கணும், பக்தி இருக்கணும். இப்படிப்பட்ட ஆராதனையை தான் தேவன் விருப்பப்படுகிறார். பிதா விருப்பப்படுற ஆராதனை என்ன? உண்மையோடும் ஆவியோடும். இப்படிப்பட்டவர்களுக்காண்டிதான் பிதா காத்துட்டு இருக்காரு. இப்படி பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிற ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். இது உண்மையிலே கிருபைங்க. கிருபையின் ஆவியானவர் இல்லைன்னா உன்னால ஆவியோடும் உண்மையோடும் தேவனை ஆராதிக்க முடியாது. சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், நமக்கு எதிராளியான பிசாசு பயங்கரமா இருக்கான், அவனை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் நினைக்கிறீங்க. உண்மையாவே மாம்சத்தில் அவனை ஜெயிக்கவே முடியாது. உன்னுடைய மாம்ச பலத்தில் அவனை ஜெயிக்கவே முடியாது. உனக்கு தேவனுடைய வார்த்தையும் ஆவியானவர் இருந்தால் ஒழிய, the greater is he that is in me and then he that is in the world னே சொல்ல முடியாது. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல், தேவனுடைய வார்த்தை உனக்குள்ள தரித்து இல்லாமல் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு சொல்ல முடியாதனால தான் ஒரு சில குடும்பங்களை அவன் ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறான். தேவனுடைய வார்த்தை இல்லை. கடவுளோட வார்த்தை தெளிவா இருக்கு. நீ என்னையே சேவிப்பாய் என்றால் உன் தண்ணீரை ஆசீர்வதிப்பேன், உன் அப்பத்தை நான் ஆசீர்வதிப்பேன், உன் வியாதியை உன்னிலிருந்து நீக்குவேன். பிரைஸ் காட். வியாதி உன் உடம்புல தங்காது. நீ அவரையே சேவிப்பாய் என்றால். தேவன் வாக்கு மாறாதவர். அவர் மாறுகிறதுக்கு மனுஷன் கிடையாது. நீ வார்த்தைக்கு கீழ்ப்படி, அவரையே சேவி. தேவனை வைக்கிற இடத்துல மற்றவர்களை வைக்காதே, பிரதானமாக அவரை வை. அவர் உன் தண்ணி ஆசீர்வதிப்பார், உன் அப்பத்தை ஆசீர்வதிப்பார், உன் வியாதியை உன்னிலிருந்து நீக்குவார். ஹல்லேலூயா. You have stand hope. உனக்கு நம்பிக்கை இருக்கு. நம் எதிரியின் வல்லமையை பார்க்கும்போது தேவன் நம்முடைய ஜெயத்துக்காண்டி எவ்வளவு பெரிய காரியங்களை வச்சிருக்கிறாருங்க. எதிரியை ஜெயிக்கிறதுக்கு பெரிய காரியங்களை தேவன் உனக்கு வைத்திருக்கிறார். இருளானது வெளிச்சத்தை மேற்கொள்வதில்லை. ஆமென். நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருந்தால் இருள் நம்மளை மேற்கொள்ளாது. பாதாளத்தின் வாசல் நம்மளை மேற்கொள்ளாது. எதிரியின் தந்திரத்துக்கு மேலாக தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். யாருக்கு? அவருடைய வார்த்தையை விசுவாசித்து நடப்பவர்களுக்கு. தேவதூதர்களின் பணி நமக்காண்டி கொடுக்கப்பட்டிருக்கு. தெரியுமா? உன் வேலையை தேவதூதர்கள் செய்வார்கள். ஆனா நீ தேவனுடைய ரட்சிப்பை சுதந்திரிக்கக்கூடிய மனுஷனாக இருக்க வேண்டும். ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக அனுப்ப போகிற பணிவிடையின் ஆவி. நம்மளால செய்ய முடியாத வேலை அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க.
அநேக முறை நம்மளை காப்பாற்றுவதும் பணிவிடை ஆவிகள், தேவன் அனுப்பக்கூடிய பணிவிடை ஆவிகள். ஆண்டவர் எல்லாத்தையுமே வச்சிருக்கிறாரு, நாம் கீழ்ப்படிந்து பெற்றுக்கொள்வதில்லை. உன்னை முழுமையாக அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். பரலோகத்தில் லூசிஃபர் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்னாடி அவர் எழுந்திருச்சு நடந்தாலே there will be the sound of music. அவன் தேவபுத்திரருக்கும் தேவதூதர்களுக்கும் ஆராதனை நடத்தக்கூடியவன். பரலோகத்தில் 3 விதமான ஆர்க்கேஞ்சல்ஸ் இருக்காங்க: லூசிஃபர், மைக்கேல், கேப்ரியல். அதுல லூசிஃபரோட சேர்ந்து 3இல் 1 பங்கு பூமிக்கு தள்ளப்பட்டார்கள். ஆண்டவர் இன்னைக்கு அதனால தான் இயேசு சொன்னார், காணாமல் போனதை தேடி ரட்சிக்கவே மனுஷகுமாரர் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. எங்க காணாம போனது? 1 பங்கு தள்ளப்பட்ட தூதர்களின் இடத்தை நிரப்புவதற்கே இந்த பூலோகத்தில் பிதா எதிர்பார்க்கிற உண்மையும் ஆவியோடும் ஆராதிக்கிறவர்களை பிதா எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. உங்களை கொண்டு பரலோகத்தை தேவன் நிரப்பும்படியாகவே. எவ்வளவு பெரிய பாக்கியம்! அவனோடு விழுந்த தேவதூதர்களுக்கு பதிலாக உண்மையோடு ஆவியோடு தொழுது கொள்ற என்னுடைய சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் இருக்காங்களா? இவர்களை கொண்டு என் பரலோகத்தை நான் ஆராதனையினால் நிரப்புவேன். அதனால தான் சொன்னார் யோவான் 4வது அதிகாரத்தில், பிதா இப்படிப்பட்டவர் தான் விருப்பப்படுறார். அப்படிப்பட்டவர்களா நாம் இருக்க வேண்டும். உன் பொறுப்பை உணர வேண்டும், பிதாவின் ஏக்கத்தை உணர வேண்டும், இயேசுவின் வார்த்தையை நினைவுகூர வேண்டும். ஆராதனை இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏசாயா 6வது அதிகாரத்தில் என்ன எழுதியிருக்கு? அந்த கேருபீன்கள் சேராபீன்கள் தங்களையே மூடிக்கொண்டார்கள். மூன்றில் 3 பங்கு ஆராதனை சபையில் இருக்க வேண்டும். 1 பங்கு தான் சத்தியம் கொடுக்கணும். ஒரு மைக்கேல் உனக்காண்டி எனக்காண்டி போராட எழும்ப வேண்டும் என்றால் ஒரு ஆராதனை அவசியம், ஒரு பலிபீடம் அவசியம். ஒரு கேப்ரியல் நற்செய்தியை உனக்கு கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்றால் ஆராதி. உனக்கு நல்ல செய்தியை தேவனிடமிருந்து நீ எதிர்பார்க்கிறாய் என்றால் உடனே ஆராதி. நீ வீட்டில் இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் உன் ஆராதனை அவர்களை இழுக்கும். ஆராதனை பரலோகத்தை பூமிக்கு இழுக்கும். ஆராதனை உன் கட்டுகளை அவிழ்க்கும். ஆராதனை நரகத்தை நடுங்க வைக்கும். மேல் வீட்டு அறையில் இயேசு சொன்னார், பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரை இங்கே இருங்க. அவர்கள் என்ன செய்தார்கள்? எல்லாரும் கூடி தேவனை துதித்து ஆராதித்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். எப்படி வந்தார்? பலமான காற்றாய் வந்தார். அக்கினி போன்ற நாவு ஒவ்வொருத்தரையும் தொட்டது. பல பாஷைகளை பேச ஆரம்பித்தார்கள். பிதாவின் வாக்குத்தத்தம் எப்ப நிறைவேறிற்று? ஆராதனையில நிறைவேறிற்று. ஆமென். உனக்கு உன் வாழ்க்கையில வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் தேவனை ஆராதனை செய். உனக்கு தேவன் ஒரு செய்தியை கொடுக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் அவரை ஆராதி. கடவுள் உனக்கு செய்தியை அனுப்புவார், உன் குடும்பத்துக்கு அனுப்புவார், உன் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு உனக்கு வேண்டிய செய்தியை அவர் அனுப்பி தருவார். ஜெயம் வருவதற்கு நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும். கட்டுகள் உடைப்பதற்கு அவரை ஆராதிக்க வேண்டும். உன் வாழ்க்கை மாறுவதற்கு நீ அவரை ஆராதிக்க வேண்டும். உன் சூழ்நிலை மாறுவதற்கு
நீ தேவனை ஆராதிக்க வேணும். உன் பிள்ளைகளோட வாழ்க்கையில மாற்றங்கள் வர வேண்டும் என்றால் நீ தேவனை எழுந்து ஆராதி. துதிச்சுக்கிட்டே இருங்க, வீட்டில் ஆராதிச்சுக்கிட்டே இருங்க. உங்க வாய் ஆராதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். தாவீது 7 முறை ஆராதிப்பார், துதிப்பார். அதனால்தான் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன். எலிசா தேவனுடைய வார்த்தையின்படி ஒரு பலிபீடத்தை கட்டுறாரு. நீங்க இப்ப எடுத்துக்கொள்ள வேண்டாம். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தில் இருக்கு. நான் 30வது வசனத்தை பேசுறேன். இப்போ அவர் உடைந்து போன பலிபீடத்தை செப்பனிட்டார்னு எழுதியிருக்கு. He repaired the altar. இன்னைக்கு நம்ம பலிபீடெல்லாம் உடைஞ்சு இருக்கு, சுக்கு நூறா இருக்கு. ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றது என்ன தெரியுமா? உன் உடைந்த பலிபீடத்தை நீ கட்டு. You built your altar. ஆபிரகாம் எப்பெல்லாம் அவருக்கு வெற்றி வந்ததோ பலிபீடத்தை கட்டி அதுல பலி செலுத்த ஆரம்பிப்பார். தேவன் எதற்காண்டி உன்னை அழைத்தார்? அழைத்த அழைப்பை நீ எவ்வளவாக காப்பாற்றிக் கொள்கிறாய்? எத்தனை முறை நீ விழுகிறாய்? Build your altar. அவர் உடைந்து போன பலிபீடத்தை செப்பனிட்டார். அடுத்து அவர் என்ன பண்ணார்? 12 கற்களை எடுத்துட்டு வந்தார். அந்த 12 கற்கள் எதை குறிக்கிறது என்றால் சன்ஸ் ஆஃப் ஜேக்கப், யாக்கோபுடைய பிள்ளைகளை குறிக்கிறது. த டிவைடட் நேஷனை பத்தி பேசிட்டு இருக்காரு. பிரிந்து போன ராஜ்யத்தை பத்தி அவர் அங்க பேசிட்டு இருக்காரு. இவர் பலி கொடுக்கிறதுக்கு முன்னாடி 12 கற்களை எடுத்து ஒன்றாக சேர்க்கிறார். குறிக்கிறது என்றால் சபை என்பது ஒரு குடும்பம். ஆனால் நீ சபைக்கு வரும்போது எல்லாரோட மனசு ஒன்னா ஆகணும். உனக்கு இல்லையா? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். குடும்பம், சபை என்பது குடும்பம். நீங்க பலிபீடத்துக்கு முன்னாடி வரும்போது ஒருமுகப்படுங்க. ஒருவர் மேல ஒருவர் குறை இருந்தால் தேவன் உங்கள் பலியை அங்கீகரிக்க மாட்டார், உங்களோட காணிக்கையை அங்கீகரிக்க மாட்டார். பரலோகத்திலிருந்து அக்கினி வந்து உன்னோட பலியை ஏற்றுக்கொள்ளாது. தேவதூதர்கள் வரமாட்டார்கள். நாம் ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். 12 கற்கள் சபையோட குடும்பத்தை காண்பிக்கிறது. பலிபீடம் வரும்போது you should be united. We should be united. அடுத்து அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த காளையெல்லாம் வச்சு விறகு வச்சிடறாரு. அந்த காளையை போட்டுட்டு 12 பேரல் தண்ணி, 4 குடம் 3 தடவைன்னு எழுதியிருக்கு. 12 பேரல் குடத்தை கொண்டு வந்து, இங்கிலீஷில் பேரல் எழுதியிருக்கு, அந்த தண்ணி அதில் ஊற்ற சொல்றாரு. இது எதை குறிக்கிறது என்றால் உங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடிய இந்த அசுத்தம், சுயம், பெருமை, பொறாமை, தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள், தேவ பக்திக்கு ஒத்து போகாத காரியங்களை தண்ணீரை போல பலிபீடத்தில் நீங்கள் ஊற்ற வேண்டும். ஊற்றுகிறோமா? இருதயத்தில் இருக்கிறதெல்லாம், உன் சரீரத்தில் ஒட்டிட்டு இருக்கிறதெல்லாம் பலிபீடத்தின் மேல ஊற்றப்பட வேண்டும். உனக்கு பிடித்த காரியம், விலையேற பெற்ற காரியம், என் தேவனை விட அதிகமாக நேசிக்கக்கூடிய காரியம், எல்லாவற்றையும் நீ செலுத்தினால் ஒருலிய வானத்திலிருந்து உனக்கு எதுவும் கொடுக்கப்படாது. தேவன் சொல்லுகிறார், நான் வானத்தை திறந்து உனக்கு கொடுக்க வேண்டும் என்றால் உனக்குள்ளதை நீ திறந்து ஊற்று. இதை கிறிஸ்தவர்கள் செய்வது கிடையாது. எல்லா குப்பையும் ஊத்து, வச்சுக்காத. வானத்திலிருந்து உனக்கு பதில் வரணும்னா ஊத்து.
உன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கணும்னா எல்லாவற்றையும் ஊற்று. Altar is for sacrifice. பலிக்கு தான் பலிபீடம். யோவான் சொன்னார், எனக்கு பின்ன வரவர் ஒருத்தர் இருக்காரு, அவர் ஆவினாலும் அக்னினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார். ஆமென். அவர் அனுப்புற அக்னி உனக்குள்ள இருக்கதை சுட்டெரிக்கும். எத்தனை வருஷமா அடிமைத்தனத்தில் இருந்தாலும் பரலோகத்திலிருந்து ஒரு அக்னி இறக்கப்பட்டால் உன்னுடைய அடிமைத்தனத்தை தேவன் நிர்மூலமாக்கிடுவார். You will not be the same. இந்த சபைக்கு பரலோகத்திலிருந்து வருகிற அக்னி அவசியம். ஒரு பலிபீடம் இல்லாவிட்டால் அக்னி வர்றதுக்கு இடம் கிடையாது. அந்த பலிபீடத்தில் நீ அர்ப்பணிக்கவில்லை என்றால் உன்னால அக்னியை பார்க்க முடியாது. தேவ பயம் இல்லாததை பட்சிக்கிற அக்னியை சுட்டெரிக்கும். பலரோட அனுபவம் இது. ஒரு அக்னி தேவன் அனுப்பும் போது உன் உடம்பெல்லாம் சுட்டெரிக்கும். நீ அதற்காண்டி அளவில்லை. அநேக முறை நாம் கேட்க வேண்டும், ஆண்டவரே உங்களோட அக்னியினால என் பாவத்தை சுட்டெரிங்க. பாவத்தை விடுறதுக்கு மனசு இல்லை. பாவத்தை விடணும்ன்ற மனசு இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், there is a consuming fire. நம் தேவன் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறார். ப்ராப்பரா ஒரு ஆல்டரை கட்டு, அந்த ஆல்டர்ல எல்லாத்தையும் ஊத்து. தேவன் பரலோகத்துல இந்த அக்னியை அனுப்பி எல்லாவற்றையும் நக்கி போட செய்வார். ஆமென். எலியா பண்ணார். உடைந்து போன பலிபீடத்தை கட்டினார். 12 கற்களை சேர்த்து கட்டினார். தண்ணீரை ஊற்றினார். ஜீவனுள்ள தேவனை நோக்கி கூப்பிட்டார். வானத்திலிருந்து பட்சிக்கிற அக்னி வந்து எல்லா தண்ணியையும் அங்க இருக்கிற எல்லாத்தையும் சுத்தமா நக்கி போட்டுச்சு. நம் வாழ்க்கையில இது அவசியம். அப்ப சொன்னாங்க, எலியாவின் தேவன் தான் உண்மையுள்ள தேவன். உலகத்துக்கு இயேசுவை நிரூபிப்பதற்கு, உலகத்துக்கு பிதாவை மகிமைப்படுத்துவதற்கு வானத்திலிருந்து அக்னி வந்து நம்மளை சுட்டெரிக்க விட்டால் என்னத்தை சொல்ல போறோம்? என்னத்தை சொல்லுவீங்க? பாவத்தை செஞ்சுக்கிட்டே இயேசு நல்லவர், இயேசு நல்லவர் சொல்ல முடியுமா? பெருமையை வச்சுக்கிட்டே நான் நல்லவன் நல்லவன் சொல்ல முடியுமா? தேவனுடைய வார்த்தையை முன்னாடி வைத்துக்கொண்டே பாவத்தை தொடர்ந்து செய்வோமானால் உன் குடும்பத்தில் எதிராளி தான் வந்து உட்கார்ந்துருப்பான். இயேசு வீட்டுக்கு வெளியே தான் இருப்பார். We need that fire. வார்த்தையை உன் வாழ்க்கையில வைத்து பார்த்தால் தெரியும் எவ்வளவு உனக்கு தேவ பக்தி இல்லைன்னு தெரியும். நீங்க வார்த்தையை படிக்கும் போது, அந்த வார்த்தையை உங்களோட வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது, ஐயோ நான் துன்மார்க்கன் என்று அழுவாய். தேவனுடைய வார்த்தையை மீறி நடக்கிறவனாய் இருக்கிறேனே என்று புலம்புவாய். தேவ பயம் இல்லாத காரியங்கள் நம்மளை விட்டு போக வேண்டும். தேவ பயம் இல்லாத காரியங்கள் நம்மளை விட்டு போக வேண்டும் என்றால் தேவன் எதிர்பார்க்கிறது ஒரு பலிபீடம். லார்ட், இந்த தேவ பயம் இல்லாத காரியங்கள் இன்னையோடு சாகணும். இதை பலிபீடத்தின் மேல வைக்கிறேன், தேவனுக்கு கொடுத்து விடுகிறேன். பரிசுத்த ஆவியானவரின் அக்கினி விழுந்து என்னை சுட்டெரிக்கட்டும் ஆண்டவரே. தேவனுடைய அக்கினியினாலே தேவ பயமற்ற காரியங்கள் சுட்டெரிக்கப்பட வேண்டும். இந்த சுட்டெரிக்கும் அக்கினி பரலோகத்தில் இருக்கிறது. அது இறங்கி வருவதற்கு
யூ மஸ்ட் மேக் an altar. அடிக்கடி வீட்டில் டைம் இருக்கும்போது முட்டி போடுங்க. திஸ் இஸ் ஆல்டர். உங்களுக்கு முன்னாடி பலிபீடத்துக்கு முன்னாடி முட்டி போடுங்க. சகோதரிகள் வீட்டில் இருக்கும்போது வேலை முடிந்த பிறகு பலிபீடத்துக்கு முன்னாடி வாங்க. தேவன் எதிர்பார்க்கிறது, பரலோகம் எதிர்பார்க்கிறது, எனக்கு ஒரு பலிபீடம் வேணும் என் அக்கினி இறங்குவதற்கு. ஜெபிங்கன்னா ஜெபிக்க முடியல. உன் வாழ்க்கையில பலிபீடம் இல்லாமல் என்ன செய்ய போகிறார்? We need an altar. Without the altar, the fire from the heaven, it cannot come. ஒவ்வொரு சபைக்கும் பலிபீடம் அவசியம். இன்னைக்கு நிறைய நேரங்கள் பேச்சுல, டிராமால, பாட்டுல, கிண்டல்ல ஓடிட்டு இருக்கு சபை. சபைக்கு பலிபீடம் அவசியம். அந்த பலிபீடத்துக்கு முன்னாடி அக்கினியினால பதில் கொடுப்பவரே, என் குடும்பத்துக்கு அக்கினியினால பதில் கொடுங்க. என் பிள்ளையோட வாழ்க்கையில அக்கினியினால பதில் கொடுங்க. என் குடும்பத்தின் சூழ்நிலையை அக்கினியினால மாற்றி போடுங்க. என் தேவைகளை அக்கினியினால சந்திங்க. Why don't you go? ஏன் போக மாட்டேங்கிறோம்? அசைவில்லாத ராஜ்யம் எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு வேண்டியதெல்லாம் உலகம் ரொம்ப இன்பமா இருக்கு, தேனிலும் மதுரமா இருக்கு. குடிங்க. அசையில்லாத ராஜ்யத்தை பெற மாட்டீர்கள், அழிவுள்ள ராஜ்யத்தை பெறப்போம். அதற்காண்டி தேவன் அழைக்கவில்லை. அதற்காண்டி தேவன் இந்த சத்தியத்தை உங்களிடத்துல கொண்டு வரல. நிறைய பேர் ஆல்டர் பண்ணுவாங்க, பலிபீடத்தை கட்டுவாங்க, சுயமா பெருமையை வச்சுக்குவாங்க. தேவ சித்தம் வேண்டாம், ஏன் சித்தம்? நீ ஓ சித்தம், ஓ சுயம், ஓ இச்சை, ஓ பெருமை ஓட நீ பலிபீடம் கட்டினாய் என்றால் தேவன் உனக்கு பதில் கொடுக்க மாட்டார். There are people சுயமாக பலிபீடத்தை சுயத்துல கட்டக்கூடிய பலிபீடங்கள். என்னவோ ஜெபிப்பாங்க பலிபீடத்துக்கு முன்னாடி, கூரைக்கு மேல கூட போகாது. அர்ப்பணி. பலிபீடம் என்றாலே you have to sacrifice. You know, நம்ம தேவன் ரொம்ப jealousy God. அவர் பிள்ளை ஆயிட்டேன்னா உன்னை விட்டே கொடுக்க மாட்டாரு. ஆனா அவருக்கு எதிர்த்து நின்னா பிசாசுக்கு ஒப்பு கொடுத்துருவார். பிசாசுக்கு ஒப்பு கொடுத்துருவார். நன்றாக கவனிங்கள். நீங்கள் வார்த்தைக்கு புறம்பால் நடப்பீர்கள் என்றால், உங்களுடைய இச்சையின்படியே நடக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுவீர்கள் என்றால், தேவனை மகிமைப்படுத்தாதவர்கள், ரோமர்ல எழுதியிருக்கு, நான் தேவன் என்று அறிந்தும் என்னை மகிமைப்படுத்தாதவர்களை அவர்களுடைய இச்சைக்கே நான் ஒப்பு கொடுத்து விடுவேன். நீ கதறினாலும் புலம்புனாலும் இந்த தருணம் உனக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எத்தனையோ இன்றைக்கு பாருங்க, உலகத்துல சண்டை, பிரிவினை, பிரச்சனை, வியாதி, பயம், இது எல்லாத்துக்கும் இந்த அக்கினி அவசியம். தினந்தோறும் இந்த அக்கினி உன்னோட வீட்டுக்கு வரணும். உன்னோட குடும்பம் தேவனுடைய பலிபீடமாக இருக்க வேண்டும். உன்னுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய பலிபீடத்துல தேவனுடைய அக்கினி இறங்க வேண்டும். அந்த அக்கினி உன் குடும்பத்தை மாற்றும், உன் பிள்ளைகளை மாற்றும், உன் சூழ்நிலைகளை மாற்றும், எல்லாவற்றையும் மாற்றும். Do you need that அக்கினி? அந்த அக்கினி நமக்கு அவசியம் தானே? ஒவ்வொரு சபைக்கும் அவசியம். Let us put importance. பலிபீடத்துக்கும் தேவனுடைய அக்கினித்துக்கும் நம்ம முக்கியத்துவத்தை கொடுப்போம். நம்மளையே பலியாக, ஜீவ பலியாக பலிபீடத்துல ஒப்பு கொடுக்கிறதுக்கு நம்ம முன் வருவோம். ஏன் எதிராளி நம்மளை ஆளணும்? எதிராளி நம்மளை ஆள முடியாது.
You built an altar. Wherever you were, wherever you are, நீ எங்க இருந்தாலும் உனக்குன்னு ஒரு பலிபீடத்தை கட்டு. நீ பலியாக தேவனுக்கு உன்னை ஒப்புக்கொடு. உன்னை சுற்றி தேவனுடைய அக்கினி இருக்கும். ஹல்லேலூயா. He is the consuming fire. நம் தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். பிதா எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? உண்மையோடும் ஆவியோடும் என்னை ஆராதிக்கிறவர்கள் எனக்கு வேண்டும். இவர்களை கொண்டு என் பரலோகத்தை நான் நிரப்புவேன். என் அசைவில்லாத ராஜ்யம் இவர்களுக்காண்டிதான். என் பிதாவின் ஆசையை நம்ம நிறைவேற்றக்கூடாது. என் பிதாவின் ஆசையை நாம் நிறைவேற்றக்கூடாது. உண்மையோட ஆவியோட ஆராதிக்கிறவர்களோட கும்மல்ல ஏன் நம்ம இருக்கக்கூடாது? ஏன் பரலோகத்தில் ஆராதிக்கிறவர்களாய் நம்ம இருக்கக்கூடாது? இப்படிப்பட்ட ஆராதனை செய்கிறவர்கள் பரலோகத்தை நிரப்பக்கூடியவர்களாக நாம் ஏன் இருக்கக்கூடாது? May the Lord grant you all this grace. இந்த கிருபையை தேவன் நமக்கு கொடுப்பாராக. நம்ம ஒவ்வொருத்தரையும் இயேசு சொன்ன போல, காணாமல் போன ஆட்டை நான் தேடி வந்ததன் போல நம்ம ஒவ்வொருத்தையும் தேடுறார் இன்னைக்கு. எனக்கு நீ வேணும், எனக்கு நீ வேணும். உன்னை கொண்டு என் ராஜ்யத்தை நான் நிரப்புவேன். இருக்கக்கூடாதா? இருக்கலாம்ல? ஸோ ஹாவ் அ டிட்டர்மினேஷன். இங்கே ஏதோ ஆராதனை செய்கிறீங்கன்னு இல்லை, இங்கே செய்கிற ஆராதனை பரலோகத்தில் செய்யப்படுது. நம்மளை நாமே ஒப்பு கொடுப்போம். ஜீவ பலியாக முழங்காலிட்டு ஜெபிப்போம்.